வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதான் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் அந்த இதுக்கான டெல்லி போலீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் தான் இது. அதில் வந்து டிரைவர் அண்ட் த ஏடிஓன்னு சொல்லப்படக்கூடிய இந்த போஸ்டிங்கான கிளாஸஸ் ஆல்ரெடி நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான கிளாஸஸும் ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட்டுமே ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு தான் இருக்குது. இனி பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் இருக்குல்ல, ரீசனிங்கில் செகண்ட் பார்ட் கிளாஸ் ஓகேவா. ஸோ ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வந்து நான் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் கிளாஸு. நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு புதுசாக தான் இருந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப்னு பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிட்ட போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்குற கிளாஸஸ் அந்த எக்ஸாம் அப்டேட்டுகள் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே. ஸோ ப்ரீவியஸ் இயரில் இந்த டெல்லி போலீஸ் எக்ஸாமினேஷன்ஸில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகே. எஸ், ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் த நம்பர் ஃப்ரம் எமாங் த கிவன் ஆப்ஷன்ஸ் தட் கேன் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இந்த ஃபாலோயிங் சீரிஸ் ஓகே. பின்வரும் தொடரில் கேள்விக்குரிய மாற்றக்கூடிய கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களில் இருந்து என்னை தேர்ந்தெடுக்கும் ஓகே. ஸோ இங்கே வந்து நம்பர் சீரிஸ் தான் கொடுத்துருக்காங்க ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர்ஸ் தான். நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது, 632, 637, 644, 653, 664 அண்ட் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இங்கே பார்த்து கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்லேருந்து, அதாவது இப்போ இந்த நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன், 632லேருந்து 637ங்கிறது அடுத்த நம்பர் பெரிய நம்பராக தான் ஓகேவா. அதேமாதிரி 637லேருந்து 644ங்கிறது இதுலேருந்து இது பெரிய நம்பரு, 644லேருந்து 683ங்கிறது பெரிய நம்பரு, அப்படி பெரிய பெரிய நம்பராக தான் போயிட்டு இருக்கு ஓகே. அப்போ கண்டிப்பாக வந்து இது ஒவ்வொரு செட்டு இருக்குல்ல, இப்போ இது ரெண்டு ஒரு செட்டு மாதிரி எடுக்க போகிறோம், அதுலேருந்து ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். அதேமாதிரி அடுத்தடுத்து பார்க்குறோம் ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 632லேருந்து 637க்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள். 632லேருந்து 37 ஓகே. அப்படி பார்க்கும்பொழுது என்ன பண்ணியிருக்காங்க, 5 இது கூட்டியிருக்கான்னு சொல்லலாமா, +5 ஓகேவா. ஸோ 2 கூட 5 கூட்டிங்கன்னா உங்களுக்கு 7 கிடைக்கும். அதே மாதிரி தான் ஓகேவா. 632 கூட 5 கூட்டிங்கன்னா 637 கிடைக்கும் ஓகே. அடுத்து அதே மாதிரி 637லேருந்து 644ங்கிறது எப்படி வந்திருக்கும், இந்த பக்கம் ஒரு 3 ஓகேவா, அந்த பக்கம் ஒரு 4 ஓகேவா. 4 3 என்னாச்சு 7, அப்போது 7 இது வந்து கூட்டியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. அடுத்து 644 இருக்குது, அதுலேருந்து வந்து 653 ஓகேவா. 654லேருந்து 53ங்கிறது இப்போ உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு நிறையா இது ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக 2 நம்பரை தனியாக எடுத்து எழுதி வந்து பார்த்தீங்கன்னா கழிக்காமல் மனசுக்குள்ளே அப்படியே கூட்டி போட்டுடலாம். சில பேருக்கு அது கன்ஃபியூஷனாக இருக்கும் ஓகே. இப்போ இந்த நம்பர்ஸ் இருந்தால் நீங்கள் கழிங்க, 3 இங்கே 4 இருக்கு ஓகே. இப்போ இது 13,000, இது 4,000, இது 13,000, அப்போ 13ல் 4 போச்சு அப்படின்னா 9 ஓகேவா. இங்கே 64 0, அப்போது 9 தான் டிஃப்ரென்ஸ், அப்போ +9 ஓகேவா. எஸ், ஸோ நம்ம இதை வந்து நம்ம எப்படி இதை இப்படி பார்க்காம நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு 6 சேர்த்திங்க அப்படின்னா அது 50,000, அந்த பக்கம் ஒரு 3 இருக்குது ஓகேவா. அப்போது 6 3 9 இருக்கும் அப்படின்னு போடலாம் ஓகேவா. சில பேருக்கு அந்த மாதிரி டக்குன்னு சொல்கிறதுக்கு இன்னொன்று புரிஞ்சுக்கிறதுக்கோ அல்லது டக்குன்னு கால்குலேஷன் பண்ணுறதுக்கோ ஐடியாலஜி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் போட்டுருங்க. நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா தப்பு இல்லாமல் இங்கே இருந்தால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அது முக்கியமானதான் ஓகேவா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது ட்ரிக்காகவும் ஸ்மார்ட்டாக கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்பர் இப்போ 9க்கு பதிலாக 8ங்கிற மாதிரியோ அல்லது 9க்கு பதிலாக 10ங்கிற மாதிரி நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டோம்னா மிஸ்டேக்காக போயிடும் ஓகே. அதனால தான் சொல்கிறேன், நமக்கு லேட்டானாலும் சரி அல்லது இந்த மாதிரி போட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வந்தாலும் சரி கரெக்டானதை கொண்டு வரது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 653லேருந்து 664 வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் எத்தனை இருக்குது, 7 இருக்குது, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இருக்குது, அப்போது 11 சொல்லலாம் ஓகே. சில பேருக்கு சந்தேகமாக இருக்கலாமா, 664 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 653 தானே, 653, அப்போது 4ல் 3 போனால் 1, 66 1 ஓகே. 11 ஆயிடுச்சா, +11 ஓகே. இப்போது இங்கே இருக்க டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறோம் ஓகேவா. ஸோ டிஃப்ரென்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது, டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 7 9 11 ஓகேவா. அப்போ 5 7 9 11 இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது 5 7 9 11 ஓகேவா. இந்த நம்பர்ஸ்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி தெரியுது, இதெல்லாமே வந்து ஆட் நம்பர்னு சொல்லலாமா, ஆட் நம்பர் ஓகே. ஸோ ஆட் நம்பரு, இதுக்கப்புறம் 11க்கு அப்புறம் வரக்கூடிய ஆட் நம்பர் வந்து என்ன வரும், 13ன்னு சொல்லலாம் ஓகேவா. அப்போது இது 11 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 7 9ன்னு 11 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதிலேருந்து இந்த 664லேருந்து அடுத்த கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல உள்ளது என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ 664 கூட இந்த 13 கூட்டினோம்னா +13 கூட்டினோம்னா அடுத்து இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும் அப்படிங்கிற கண்டுபிடிச்ச முடியுமா. அப்போ ட்ரை பண்ணலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது, லாஸ்ட்டு 664 தானே, 664 13 ஓகே. எஸ், அப்போது 4 3 7
இங்கே 6 1 7 6 அப்போது 677 ஓகே. இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல 677 வரும்னு சொல்லலாமா? 677 ஓகே. அப்போ 677 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது ஓகே. அப்போ இதுதான் இதை சரியான ஆன்சர் சொல்லலாமா? அந்த 677 தான் இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரும் ஓகே. புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. செலக்ட் த ஃபிகர் ஃப்ரம் எமாங் த கிவன் ஆப்ஷன்ஸ் தட் கேன் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இந்த ஃபாலோயிங் சீரிஸ் ஓகேவா. ஸோ இங்கே கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா சீரிஸ் தான், ஃபிகர் சீரிஸ் சொல்லப்படக்கூடியது. இந்த ஃபிகர் சீரிஸில் தொடர்ந்து அடுத்தடுத்து படங்கள் கொடுத்துருப்பாங்க. கடைசியாக எந்த பாக்ஸில் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கும் ஓகேவா. அதுதான் அதில் இருக்கக்கூடியது. இப்போ இது அடுத்து இதுலேருந்து இது அடுத்து இது அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல இன்னொரு அடியும் பார்க்கணும் ஓகே. அப்போது இந்த ஃபிகர்லேருந்து இந்த ஃபிகர் ஓகேவா. ஸோ இதுலேருந்து அடுத்து இதுலேருந்து அடுத்து இப்படி பார்க்கும்பொழுது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகே. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒன்றாவதுன்னு வச்சுக்கோங்க, இது 1 இது 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போது இதுலேருந்து இது எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ஓகே. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கா சதுரம், இங்கே ரெண்டு இப்போ மேலே உள்ள மட்டும் பாருங்கள் ஓகே. அப்போது இங்கே ஒரு சதுரம் மாதிரி இருக்குது. அடுத்து இதில் 2 ஸ்கொயர் இருக்குது ஓகே. அடுத்து 2வதுலேருந்து 3வது பாருங்களேன் ஓகேவா. இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே 2 இருக்குது, அடுத்து இங்கே 3 இருக்குது ஓகே. அடுத்து இந்த இதில் இதுலேருந்து 3 இருக்குது அப்படின்னா இங்கே 1 2 3 4 ஓகேவா. இந்த 4வது படத்தில் 4 பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ கண்டிப்பாக 4வது படத்தில் 5வது படமாக இருக்கக்கூடியதில் தான் நம்ம பார்க்கணும் ஓகே. அப்போது இங்கே 4 இருக்குன்னா லாஸ்ட்டு 4 இருக்குது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை பாக்ஸ் வரணும் அப்படின்னா 1 2 3 4 5 ஓகே. மொத்தம் இங்கே 5 வந்துருக்கணும் ஓகே. லாஸ்ட்டாக 4 வந்திருக்கு, அடுத்து 5 வந்துருக்கும். ஏன்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அதிகரித்து தான் போகுது. அப்போ 5வது படத்தில் இந்த ஸ்கொயராக இருக்கக்கூடியது 5 வந்திருக்கணும் ஓகே. 5 வந்திருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ மேலே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடும். அப்போ 5 இருக்க மாதிரி எந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது ஒன்றாவதுல. அப்போ கண்டிப்பாக இது வராது அப்படிங்கிற நம்ம டிசைட் பண்ணலாம். அடுத்து 2வது ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 4 தான் இருக்குது ஓகே. நமக்கு இங்கே 5 வரணும். அப்போ கண்டிப்பாக 2வது ஆப்ஷன்ஸ் வராது ஓகே. இப்போ 1 2 ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணியாச்சு. அடுத்து 3வது ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இங்கே 1 2 3 4 5 ஓகே. அப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இங்கே 5 இருக்கா, 5 தான் தேவை. அப்போ இது வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து 4வதுலேயே பாருங்கள் 1 2 3 4 5 ஓகே. அப்போ இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது ஓகே. அப்போ 2 ஆப்ஷன்ஸுமே இதுவும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது ஓகே. இது 2ல் ஏதோ ஒன்று தான் வரணும். அப்போது அடுத்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலேருந்து அடுத்தடுத்த படம் எடுத்துகிறோம். இதுலேருந்து இது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஓகே. அப்போது இங்கே 1 2 3 4 5 ஓகே. அப்போது இங்கே 5 சர்க்கிள் இருக்குது ஓகே. இங்கே 5 சர்க்கிள் இருக்குது. அடுத்து இங்கே 1 2 3 4 அப்போ இங்கே 4 சர்க்கிள் இருக்குது ஓகே. அடுத்து இங்கே இதுலேருந்து இது பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 ஓகே. அப்போ இங்கே 3 சர்க்கிள் இருக்குது ஓகே. அப்போது 5 4 3ன்னு குறைஞ்சிக்கிட்டே வருது. அடுத்து இங்கே 3 இருக்குது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 அப்போ 2 சர்க்கிள் தான் இருக்குது ஓகே. 5 4 3 2 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. அப்போது லாஸ்ட்டாக 2ல் சர்க்கிள் முடிஞ்சிருக்கு அப்படின்னா இங்கே குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா 2லேருந்து அடுத்து வரக்கூடியது ஒரு சர்க்கிள் தான் இருக்கணும் ஓகே. அப்போ ஒரு சர்க்கிள் இருக்கக்கூடியது எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதுதான் சரியான ஆன்சர் இருக்கும். இப்போ 3 4ங்கிறது நம்மளுக்கு காம்படிஷனாக இருக்குது. இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிள் இருக்குது. அப்போ கண்டிப்பாக 4வது ஆப்ஷன்ஸு வராது. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் 3 தாங்கிறத சொல்ல முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக 4 படம் இருந்துச்சு. 4 படத்தில் ஃபில் பண்ணியிருந்தாங்க. அது ஒவ்வொரு டிஃப்ரென்ஸாக பார்த்தோம். மேலே உள்ளதில் ஒவ்வொரு பாக்ஸஸ் இதுலேருந்து 2 3 4 அடுத்து 5 சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். அப்போ 2 ஆப்ஷன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருந்துச்சு, இங்கே 4 இருந்துச்சு. இது 2 வராது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் 3 4 எது வரும் அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயும் 5 இருந்துச்சு, இதுலேயும் 5 இருந்துச்சு. மிச்சம் நமக்கு அடுத்து என்ன டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சர்க்கிள் 5 இருந்துச்சு, அடுத்து 4 இருந்துச்சு, அடுத்து 3 இருந்துச்சு, அடுத்து 2 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 1 தான் வரணும் ஓகே. ஏன்னா குறைஞ்சிக்கிட்டே வருதுல. அப்போது இங்கே எதில் ஒரு சர்க்கிள் இருக்கோ இந்த மாதிரி அதுதான் வரும்னு பார்க்கும்பொழுது 3வது ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரு சர்க்கிள் இருந்துச்சு. ஏன்னா இங்கே 2 சர்க்கிள் இருந்துச்சு. அதனால் இதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் 3 தான் சரியான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாச்சு ஓகே. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் 3 தான் ஓகே. எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் 3ல் உள்ள படம் தான் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் த லெட்டர் கிளஸ்டர் தட் கேன் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இந்த ஃபாலோயிங் சீரிஸ் ஓகே. ஸோ இங்கே லெட்டர் சீரிஸ் மாதிரி தான். பின்னொரு தொடரில் கேள்விக்குறி மாற்றக்கூடிய எழுத்து கிளஸ்டர் தேர்ந்தெடுக்கும் ஓகேவா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? GOAL அது ஒரு பேர் மாதிரி ஓகே. அடுத்து IMGJ KKMEH MIGF அப்படின்னு சொல்லிட்டு இது பேராக இருக்கும் ஓகே. 4 லெட்டர்ஸ் இந்த ஒரு பேராக இருக்குது. அப்போ இதுலேருந்து அடுத்து இந்த கொஸ்டின் மார்க் எடுக்கக்கூடிய என்ன பேர் மாதிரி பார்த்தீங்கன்னா வரணும் அப்படி மாதிரி பார்க்கணும் ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு டேபிள் மாதிரி நம்ம வச்சுருப்போம் ஓகே. ஸோ ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அதான் அந்த டேபிள். இப்போது இதை வச்சு தான் நம்ம இதை பார்க்க போகிறோம் ஓகே. ஸோ இந்த டேபிள் வச்சு தான் இதை பார்க்க போகிறோம். இப்போ G இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஜியிலேருந்து ஐங்கிறது எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும் ஓகேவா.
அப்போ ஜிங்கிறது எங்கே இருக்குது? ஜி இந்த இருக்குது. ஓகே, ஜியிலேருந்து ஐ 1 2. ஓகே, ஸோ 2வது பிளேஸ். அப்போது 2வது பிளேஸ் அப்படின்னா இதுலேருந்து 2வது பிளேஸ். ஓகே, அப்போது ஐயிலேருந்து இப்போ ஐ இருக்குது அப்படின்னா ஐயிலேருந்து கேங்கிறது எப்படி வந்திருக்கும்? 1 2. ஓகே, அதுவுமே 2வது பிளேஸ் தான். அப்போ +2. ஓகே, அடுத்து கேயிலேருந்து எம். ஓகே, கேயிலேருந்து எம் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி வந்திருக்கு? 1 2. இதுவுமே தான் 2வது பிளேஸ் தான். ஓகே, ஸோ +2. அப்போ அதே மாதிரி எம் இருக்குன்னா எம்லேருந்து அடுத்து இந்த கொஸ்டின் மார்க் இடத்துலையுமே எப்படி உள்ளதாக வரும்னா 2 அடுத்து தாண்டி வரணும் எம்லேருந்து. இப்போ எம் இங்கே இருக்குன்னா 1 2. அப்போ ஓ தான் இந்த கொஸ்டின் மார்க் எடுக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு வரணும். ஓகே, புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்து இங்கே ஓ கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து இங்கே ஓ கொடுத்துருக்காங்க. இப்போ ஓவிலேருந்து இங்கே எம் இருக்கா 2வது பிளேஸில் இந்த செட்டில். அப்போ இதிலேருந்து எம்ங்கிறது எப்படி வந்திருக்கும்? ஓ இங்கே இருக்குது, ஓ இந்த இருக்குது. ஓகேவா, ஸோ இங்கே இருக்குது. ஓலேருந்து எம் 1 2. ஓகேவா, அப்போ இது தலைகீழ போகிறாங்க. ஓகேவா, ஸோ தலைகீழ போயிட்டுருக்காங்க. அப்போது ஓலேருந்து 2 இது -2. அப்போது எம்லேருந்து அடுத்து கே. எம் இங்கே இருக்குது, எம் இங்கே இருக்குது. எம்லேருந்து அப்படியே தலைகீழ தான் போயிருக்காங்க. 1 2. ஓகேவா, ஸோ அப்போ கேங்கிறது இந்த இருக்குது. அப்போது இதுலேயுமே -2. ஓகே, அடுத்து கே இருக்குது அப்படின்னா கேலேருந்து ஐ. ஓகேவா, கேலேருந்து ஐ. கே இங்கே இருக்குது, கே இங்கே இருக்குது. கேலேருந்து ஐ 1 2. அப்போது ஐ இதுவுமே -2 போயிருக்காங்க. ஓகேவா, அடுத்து ஐயிலேருந்து அடுத்து இந்த ஓக்கு பக்கத்தில் உள்ளது அதுவுமே -2 தானே போயிருக்க முடியும். அப்போ ஐ இங்கே இருக்குது அப்படின்னா ஐலேருந்து 2 1 2. அப்போது ஜி தான் இந்த இடத்துல வரும். ஓகேவா, புரிஞ்சுருக்கீங்க. 2வது பிளேஸில் ஜி வரும் கொஸ்டின் மார்க் இடத்துல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்து இங்கே ஏ. ஓகே, 3வது பிளேஸில் இங்கே சி இருக்குது. ஓகேவா, ஸோ ஏயிலேருந்து சி. ஓகேவா, ஏயிலேருந்து சி போகணும். ஏ இங்கே இருக்குது, ஏ இந்த இருக்குது. ஏலேருந்து சி 1 2. அப்போ இது 2 தான். ஓகேவா, ஸோ +2. அடுத்து சியிலேருந்து இ. ஓகேவா, சி இங்கே இருக்குது 1 2. அப்போ இதுவுமே வந்துன்னா +2. ஓகேவா, அடுத்து இலேருந்து ஜி. ஓகேவா, இ இங்கே இருக்குது, இ இந்த இருக்குது. இலேருந்து ஜி 1 2. அப்போ இதுவுமே +2. ஓகேவா, அடுத்து ஜியிலேருந்து அடுத்து வந்து இந்த இடத்துல என்ன வரும்? 3வது பிளேஸஸில் பார்க்கணும். அப்போ இங்கே எல்லாத்துலேயுமே 2 2 வந்துச்சு அப்படின்னா இங்கேயுமே +2 தான் பண்ணணும். அப்போது ஜி எங்கே இருக்குது? ஜி இங்கே இருக்குது. ஜியிலேருந்து +2 1 2. அப்போது ஐ தான் வந்துன்னா இங்கே வரணும். ஓகேவா, ஐ தான் வந்துன்னா இங்கே வரணும். ஓகே, புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன். ஐ தான் 3வது பிளேஸில் வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது. ஓகேவா, அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு வரோம். ஓகேவா, ஸோ லாஸ்ட்டாக நம்ம எதுக்கு வரோம் அப்படின்னா ஏயிலேருந்து ஜே பாருங்கள். சாரி, எல்லுலேருந்து ஜே. சாரிங்க, எல்லுலேருந்து எல் இங்கே இருக்குது, எல் இந்த இருக்குது. எல் இங்கே இருக்குது. எல்லுலேருந்து ஜே 1 2. அப்போ இதுலேருந்து 2 இது பின்னாடி வந்திருக்காங்க. அப்போ தான் 2 -2. அப்போ ஜேயிலேருந்து ஹச்சுங்கிறதும் -2 தான் இருக்க முடியும். எப்படி? ஜே இங்கே இருக்குது, ஜே இங்கே இருக்குது 1 2. அப்போ ஹச்சுங்கிறது -2 தான். ஓகே, அப்போ ஹச்லேருந்து எஃப் அதுவுமே ஹச் இங்கே இருக்குது 1 2. அப்போது அதுவுமே -2. ஓகேவா, அடுத்து எஃப்லேருந்து அடுத்து இங்கே வரக்கூடியதும் -2 தான் இருக்க முடியும். அப்போ எஃப் இங்கே இருக்குது, எஃப் இங்கே இருக்குது. அப்போ 1 2. அப்போ டி தான் அந்த இடத்துல வரும். ஓகே, புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன். இப்போ ஓஜிஐடி அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகே, ஓஜிஐடிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஓஜிஐடி. ஓகே, ஸோ ஓஜிஐடிங்கிறது ஆப்ஷன் 4ல் தான் இருக்குது. அப்போ அதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா, ஸோ நம்ம இதை வந்து தெளிவாக ஒன்று எப்படி வந்துச்சு அப்படிங்கிற பார்த்தது மூலமாக தான் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ தெளிவாக நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த டேபிளுங்கிற ரொம்ப முக்கியமான. அதனால் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இது மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் இஸ் ரிலேட்டட் டு தேர்ட் வேர்ட் இன் த சேம் வே அஸ் த செகண்ட் வேர்ட் ரிலேட்டட் டு த ஃபர்ஸ்ட் வேர்ட். 2வது வார்த்தை முதல் வார்த்தையுடன் தொடர்புடையது போலவே 3வது வார்த்தையுடன் தொடர்புடைய இருப்பதை தேர்ந்தெடுக்கும். ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேனிபரா ஆஸ்திரேலியா. அப்போ தோகாங்கிறது எதை குறிக்கும்? ஓகேவா, தோகாங்கிறது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு மாதிரி பார்க்கணும். ஓகேவா, ஸோ கேனிபராங்கிறதுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்க. இது வந்து வேர்டு அனலாக்கின்னு சொல்லப்படக்கூடியது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. இது மாதிரியான டைப் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் பேப்பர்லையுமே இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிறங்க. இப்போ கேனிபராங்கிறதுலேருந்து ஆஸ்திரேலியாங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேவா, ஸோ ஆஸ்திரேலியாவுடைய தலைநகரம் வந்து இந்த கேனிபரா வந்து தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகே, தலைநகரம். ஓகேவா, இது வந்து அது எந்த நாடு அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ தோகாங்கிறது எந்த நாட்டுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேவா, அப்போ தோகாங்கிறது எந்த நாட்டுடைய வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா குவாடர். ஓகே, ஈரான், ஏமன், குவைத் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ தோகாங்கிறது எந்த நாட்டுடைய தலைநகரமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு எந்த ஞாபகம் வருது? ஸோ இந்த மாதிரி தலைநகரங்களை வச்சும் ரிலேட் பண்ணி கேட்பாங்க. அப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க குவாடர், ஈரான், ஏமன், குவைத் அப்படின்னு பார்க்கும்பொழுது சரியான ஆன்சர் வந்துன்னா
குவாடர் தான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல குவாடர் அதுதான் அப்புறம் வரும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குவார்டர் வந்து குவாடர். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1ல் இருக்க குவாடர் அப்படிங்கிறது தான். ஓகே, புரிஞ்சிருக்கும். இது வந்து வேர்டு அனலாகின்னு சொல்லப்படக்கூடியது. இது வந்து நமக்கு இதில் முக்கியமான என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு முதல்ல கொடுத்துருக்க இது ரெண்டும் வந்து பார்த்தா எப்படி தொடர்படுத்திருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் அடுத்து இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துக்கு போக முடியும். அப்போ தான் சரியான ஆன்சருமே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் எப்போவுமே இந்த அவங்க ஏற்கனவே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்களே இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணிட்டீங்கன்னாவே ஓகே, இந்த மேட்டர் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம இதை வந்து பார்த்தா அதோட தொடர்படுத்தி சரியான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் ஆப்ஷன்ஸில் வச்சு. ஸோ அதை புரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் த கிவன் டூ சைன்ஸ், ஓகே, டூ ரெண்டு குறிகளை வந்து மாற்ற சொல்கிறாங்க. அண்ட் த டூ நம்பர்ஸ் வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன். கொடுக்கப்பட்ட இரண்டு அடையாளங்களையும் இரண்டு எண்களையும் மாற்றிய பின்பு பின்னொரு வெளிப்பாட்டின் மதிப்பு என்னவாக இருக்கும். ஓகேவா? அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு சைன், ஓகே, ரெண்டு குறிகளை மாற்ற சொல்கிறாங்க. அதாவது இங்கே டிவைடர் அண்டு த ப்ளஸ், இந்த டிவைடர் இருக்க இடத்துல ப்ளஸ்ஸையும் ப்ளஸ் இருக்க இடத்துல டிவைடரும் போடுங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதே மாதிரி இரண்டு எண்களை, அதாவது 7 இருக்க இடத்துல 15, 15 இருக்க இடத்துல 7ஐயும் போட்டுங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன் இருக்குது, இந்த ஈக்குவேஷன்ஸை இங்கே சொன்ன மாதிரி மாற்றினதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணும்போது இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன மாதிரி ஆன்சர் வரும் அப்படி மாதிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்துன்னா இவங்க சொன்ன மேட்ரு படி வந்து மாற்றணும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 இருக்குது, 5க்கும் 15 ஏழையும் தான் மாற்ற சொல்லியிருக்காங்க. 5 அப்படியே தான் இருக்க போகுது. 5 ஓகே, டிவைடர் இங்கே டிவைடர் இருக்குது, டிவைடர் இருக்கிற இடத்துல ப்ளஸ்ஸு போட சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ளஸ்ஸு அடுத்து 35 அப்படியே வரும். 35 அடுத்து ப்ளஸ்ஸு இருக்க இடத்துல டிவைடர் போட சொல்லியிருக்காங்க, டிவைடர். அப்போது அடுத்து 15, ஓகே, 15 இருக்க இடத்துல 7 போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 7 அடுத்து இன்ட்டு அப்படியே தான் வரப்போகுது. ஓகே, இன்ட்டு அடுத்து 6, அப்புறம் மைனஸ் மாற்ற சொல்லலை, மைனஸ் 7 இருக்க இடத்துல 15 போட சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல 15. ஓகேவா? அவ்வளோ அவங்க சொன்ன ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகேவா? வந்துருச்சு. இப்போது இதை சால்வ் பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அது மாதிரி கண்டுபிடிக்கும். ஓகே, இப்போ வந்து சால்வ் பண்ணிடலாமா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து நம்ம போர்டு மாஸ் ரூல் படி தான் போக போகிறோம். ஓகே, போர்டு மாஸ். ஓகே, அப்போது ப்ராக்கெட் ஆஃப் ப்ராக்கெட் இங்கே கிடையாது. ஓகே, அப்போது இது ரெண்டும் கிடையாது. அடுத்து டிவைடட் தான். டிவைடட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது டிவைடட், இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 35 டிவைடட் 7. ஓகேவா? அப்போ இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 7 5 35, 7 35 இல்லாமா 35/7 அப்படின்னா ஒரு 7 7 35 வருமா? எஸ், அதை தான் அப்படி தான் பண்ண போகிறோம். அப்போது இந்த இடத்துல 5 போட்டுக்கலாமா? இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். ஓகே, 7 35 அடி ஆயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா டிவைடட் வேறு எதுவும் கிடையாது. அடுத்து மல்டிஃபிகேஷன்ஸ் போகிறோம். இங்கே 6 இருக்குது. ஓகே, மல்டிஃபிகேஷன் பதில். அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 5 30. ஓகே, 30 5 30. ஓகே, 5 30. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆட் பண்ணணும். ஓகே, இங்கே +5 இங்கே 30 இருக்குது. ஓகே, இது எல்லாத்தோடைய வேல்யூ தான், இது எல்லாத்தோடைய வேல்யூ தான் இந்த 30ங்கிறது. இப்போ 30 கூட 5 கூட்டிங்கன்னா 35. ஓகே, 35 5 கூட்டிங்கன்னா 35 வந்துடும். ஓகே, 35. அடுத்து வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். 35ல் 15 போச்சுன்னா 35ல் 15 போச்சுன்னா 20 வரும். ஓகேவா? அப்போ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3ல் உள்ள 20 தான் இந்த இடத்துல வந்துடும். ஓகே, ஸோ 20 சரியான ஒரு ஆன்சர். ஓகே, புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன். ஆப்ஷன் 3 தான் சரியான ஆன்சர். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னபடி இங்கே சிம்பிள்ஸ் இருந்துச்சு, சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் சிம்பிள்ஸையும் நம்பர்ஸையும் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணி இதோட மாற்றம் தான் இது. இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்பொழுது நமக்கு 20ங்கிறது வந்துச்சு. இதை போர்ட் மாஸ் ரூல் படி தான் சால்வ் பண்ணணும். அப்போ தான் சரியான ஆன்சர் 20ங்கிறது கொண்டு வர முடியும். ஓகே, புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தேங்க்யூ கைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக மிக்க இதே மாதிரி கிளாஸஸ் வந்து எக்ஸாம் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கீழே இருக்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேங்க. வேறு எதுவும் உங்களுக்கு இந்த எக்ஸாம் ரிலேட்டான சந்தேகங்களோ அதாவது கிளாஸஸ் ரிலேட்டான சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, கண்டிப்பாக பதிலளிக்கப்படும். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து நன்றி. தேங்க்யூ காய்ஸ்.